ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நாம ஜெபிக்கும் போது அதற்கு உள்ள இருக்கிற நோக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வேதாகமத்துல அநேக ஜெப வீரர்களையும் அநேக விதமான ஜெபங்களையும் நாம பார்க்கிறோம். அதுல ஒரு சிம்பிளான பிரேயர், ஆனா வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒருவருடைய அற்புதமான ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். யாபேசின் ஜெபம். அவன் தாய் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்தாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது பிரசவ வலி நிமித்தம் அப்படி பெயர் வைத்திருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் வேதத்துல நமக்கு சொல்லப்படல. ஆனா யாபேஸ் பிறந்த முதல் நாள் கொண்டு அவர் வாழ்க்கை துக்கமா இருக்கும் என்று முத்திரை குத்தப்பட்டவர். வேதாகம காலங்களில பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது அது தீர்க்க தரிசனமாகவும் அல்லது அந்த குழந்தையின் வாழ்க்கையை பிரதிபலிக்க கூடியதாகவும் அவங்க பெயர்கள் வைத்தாங்க. யாபேசின் ஆரம்ப கால வாழ்க்கை துக்கமா இருந்தது என்று அவர் செய்த அந்த ஜெபம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு நீண்ட பெயர் பட்டியல்களை கர்த்தர் நிறுத்தி ஒரு மனிதனை மட்டும் ஆண்டவர் தனித்துவமாகவும் வித்தியாசமானவனாகவும் கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. யாபேஸ் ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ராஜாவோ போர் வீரனோ கிடையாது. ஒரு சாதாரண மனிதன். அவன் நியாயாதிபதிகள் காலத்துல வாழ்ந்தாலும் தேசம் முழுவதும் கர்த்தரை விட்டு பின்வாங்கிய போதும் தேவனையே சார்ந்து கொண்டவன், ஜெபிக்கிறவன், ஜெபத்தில் கேட்டதை விசுவாசத்துடன் ஆண்டவரிடத்துல பெற்றுக் கொண்டவன். யாபேஸ் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த உள் நோக்கத்தை பார்த்தார். அந்த இருதயம் துக்கத்தால் நிரம்பி இருக்கிறத ஆண்டவர் பார்த்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த ஜெபம் ஆண்டவருடைய உள்ளத்தை தொட்டது, ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது, பதிலையும் கொண்டு வந்தது. யாபேஸ் ஜெபத்துல கேட்ட 4 காரியங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அது என் தேவனால மட்டும்தான் முடியும். என்னுடைய ஆசீர்வாதம் தேவனால மட்டும்தான் வரணும். 2வது, என் எல்லையை பெரிதாக்கி, நான் நெருக்கத்திலேயே வாழ விரும்பல, என் எல்லையை நீங்க பெரிதாக்கணும், என் வாழ்க்கையை உங்களால மாற்ற முடியும். 3வது, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில எல்லா திசைகளிலேயும் உமது கரம் என்னை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 4வது, தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். நான் ஆசீர்வதிக்க பட்டாலும் தீமை என்னை மேற்கொள்ள கூடாது, நீங்க என்னை காத்துக்கொள்ளணும் என்று ஜெபித்தார். ஒரு அற்புதமான ஜெபம். இன்றைக்கு உங்க வாழ்க்கை யாபேசை போல அற்பமா எண்ணப்பட்டு இருக்கலாம், துக்கத்தால நிரம்பி இருக்கலாம், இந்த போராட்டங்களை உங்களால ஜெயிக்க முடியல என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் அவர். ஜெபம் பண்ணுங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். துக்கம் என்கிற அந்த அடையாளத்தை ஆண்டவர் மாற்றி கனம் பெற்றவனா யாபேசை வைத்திருந்தாரு. நம்ம வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்ற முடியும். நமக்கு தேவை யாபேசின் ஆசீர்வாதங்கள் கிடையாது, யாபேசை ஆசீர்வதித்த தேவன். அவரை பற்றி கொள்ளுங்க, எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாக மாற்றுவார். ஆமென்.